கலாட்டா நக்ஷத்ரா அவார்ட்ஸ் மற்றும் வண்டர் உமன் அவார்ட்ஸ் 2023. Title sponsor GT Holidays and Kokila Women's Innerwear, supported by Supreme Mobiles, Satyabama Institute of Science and Technology, Number Family Builders and Developers Private Limited, and Anuj Tiles. Powered by Jayachandran, Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Poppy Mattresses, Salem Street, Raghavendra Jewellers, Niagara Bath Fitting and Healthware. Hospitality partner Hilton Chennai, Novotel Chennai, Chemius Road. Food partner Topi Opa Biryani, A2B Sweets and Snacks, Indian Veg Restaurant. Beverage partner Coca-Cola. Snacks partner Meet and Eat. Sweet partner Nandini Sweets. Luxury partner Boom Car. மாரி செல்வராஜ் யார், ஏன் இவ்வளோ கேள்விகள் அவர்கிட்ட இருக்குது, அவள் எங்கேருந்து வர்றாரு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக வாழை இருக்கும். ஒரு ஆண் அவனோட நேர்த்தி, அவனோட பொறுமை, புரிதல், அவனோட அடுத்த கட்டப்பா எல்லாமே வந்து பெண் சார்ந்து தான். பெண்களோட எப்படி பழகுறான், பெண்கள் எப்படி நேசிக்கிறான், அந்த வகையில் என்னைய செதுக்குனதில் பெண்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. பட் வாழ்க்கை நடத்துறதுக்கு நம்ம தோழர்களாக இருக்கிறது தான் பெட்ரு. கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த கேரக்டர் டிசைன் இருக்குல்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டே வாழணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கிரியேட்டருக்கு பணத்தை தாண்டி ஒன்று தேவைப்படுது, ஒரு ரைட்டருக்கு பணத்தை தாண்டி ஒன்று தேவைப்படுது. அது என்ன அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலை செய்கிறது பெட்டராகும். ஒரு காமெடிக்காக உருவாக்கப்பட்டதா இல்லாமல் வாழ்க்கையை படம் பிடிச்சி அப்படி அப்படி அந்த மாதிரியான மனிதர்களை படம் பிடிச்சி காட்டணும் அப்படின்னு ஆசை இருக்குது. கலாடாவின் நட்சத்திரா மற்றும் வண்டர் உமன் அவார்ட்ஸ்ல இன்னைக்கு இப்போ என் கூட மாரி செல்வராஜ் சார் இருக்காரு. வணக்கம் சார். என்ன எதிர்பார்க்கலாம் அடுத்த படத்துல? அடுத்து இப்போ என்னோட 4th ஃபிலிம் வாழைன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அது என் என்னோட கேரியரில் ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா எல்லா படமும் அப்படி தான் எடுக்கிறேன் நான். அதுதான் சொல்ல வந்தேன். பட் இது ரொம்ப ஆத்மார்த்தமாக, எனக்கு நெருக்கமாக, என்ன சொல்கிறது, ரொம்ப எமோஷ்னலாக எடுத்த ஒரு படம். நிச்சயமாக மக்கள் மாரி செல்வராஜ் யார், ஏன் இவ்வளோ கேள்விகள் அவர்கிட்ட இருக்குது, அவள் எங்கேருந்து வர்றாரு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு படமாக வாழை இருக்கும். கண்டிப்பா. அண்ட் உங்களோட எல்லா படத்துலயுமே வந்துட்டு அந்த ஸ்ட்ராங்கான கோரை தாண்டி ஒரு பியூட்டிஃபுல் ரொமான்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ மாரி செல்வராஜ் ரியல் லைஃப்ல எவ்வளோ ரொமான்டிக்கான ஒரு பர்சன் தெரில எனக்கு. பட் ஆனால் எனக்கு லைஃப்பில் என்னைய வடிவமைச்சதில், என்னைய செதுக்குனதில் என்னோடய தோழிகள் பங்கு முக்கியமான பங்கு. ஏன்னா ஒரு ஆண் அவனோட நேர்த்தி, அவனோட பொறுமை, புரிதல், அவனோட அடுத்த கட்டப்பா எல்லாமே வந்து பெண் சார்ந்து தான். பெண்களோட எப்படி பழகுறான், பெண்கள் எப்படி நேசிக்கிறான், பெண்கள் எப்படி பெண்களுக்கும் அவனுக்குமான ஒரு வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். அந்த வகையில் என்னைய செதுக்குனதில் பெண்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. பியூட்டிஃபுல் சார். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து இயக்குனராக ஆகணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவோட வராங்க. ஸோ பெண்கள் உமன் டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் கம்மியாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நிறைய வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? தெரில, ஆனால் எனக்கு கண்டிப்பாக வரணும். இல்லை, வருவாங்க. நிறைய இப்போ பெண் உதவி இயக்குனர்கள் அதிகமாக இருக்காங்க. அதனால் வந்து நிச்சயமாக நீங்கள் கேட்குற கேள்வி இன்னொரு 5 இயர்ஸில் அது மாறிடும்னு நினைக்கிறேன். உங்களோட படத்துல வந்து மண் சார்ந்த நிறைய விஷயம் இருந்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கோர் இருக்கும். உங்ககிட்ட இருந்து ஒரு ஜாலியா, ஒரு காமெடியா, எட் கருத்துள்ள ஒரு படம் எதிர்பார்க்கலாமா? இல்லை, ஆசை இருக்குது. நிச்சயமாக காமெடியானா எல்லாமே இயல்பு திணிக்கப்பட்டதாக இல்லாமல், ஒரு காமெடிக்காக உருவாக்கப்பட்டதாக இல்லாமல் வாழ்க்கையை படம் பிடிச்சி அப்படி அப்படி அந்த மாதிரியான மனிதர்களை படம் பிடிச்சி காட்டணும் அப்படின்னு ஆசை இருக்குது. நிச்சயமாக அப்படி ஒரு படம் உண்மையாகவே ஒரு என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் மறந்து சிரித்து ஒரு படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது. சூப்பர். அது கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாமா? கூடியவர்கள் வாய்ப்பில்லை. ஏன்னா இப்போ இருக்க கமிட்மெண்ட்டே வந்து முடிச்சுட்டு அதுக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடும். ஆனால் கண்டிப்பாக எடுக்கணும். சூப்பர். அதுக்கான எதிர்பார்ப்பு எங்களுக்குள்ள நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கலாட்டாவோட மாரி செல்வராஜ் ஃபேன்ஸ் மீட்ல நீங்களும் உங்க வைஃபும் பியூட்டிஃபுல்லா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ இந்த மேரேஜை வந்து ஹோல்டு பண்றதே ஒரு பெரிய இதுவா இருக்குல்ல சார். நிறைய பேர் கல்யாணம் பண்ணி நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ ஒரு கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு நீங்க கொடுக்குற ஏதாவது அட்வைஸ், இல்லை வந்து இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னா ஏதாவது சொல்லுவீங்களா? அட்வைஸ் நான் அட்வைஸ் கொடுக்குறதுக்குள்ள பெரிய ஆள் இல்லை. புரிதல் தான், என்ன சொல்கிறது, நண்பர்கள் தான். அது கணவன் மனைவிங்கிறது அப்புறம் தான். அது சமூகத்துக்கு தான் கணவன் மனைவி, அது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி தான். பட் வாழ்க்கை நடத்துறதுக்கு நம்ம தோழர்களாக இருக்கிறது தான் பெட்ரு. கணவன் மனைவி அப்படிங்கிற அந்த கேரக்டர் டிசைன் இருக்குல்ல, அதை மனசில் வச்சுக்கிட்டே வாழணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு அடையாளம், அடுத்த சமூகத்துக்கு சொல்கிறதுக்கு தான். பட் சேர்ந்து வாழும்போது நண்பர்களாக வாழ்றது மட்டும்தான் சரியானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து கனவு கண்டுகிட்டு இருக்க இந்த டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னா எதுல சொல்லுவீங்க? எல்லாமே கற்றுக்க முடியும். டெக்னிக்கலாகவும் சரி, கிராஃப்டாகவும் சரி. ஏன்னா டெக்னாலஜி அவ்வளோ வந்துடுச்சு. கையிலேயே வந்து உங்கள் உலகம் கையில் இருக்குது. இப்போ சினிமாவும் மட்டும் இல்லை, நீ எந்த துறையாக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்க முடியும்.
பட் சமூகத்தை பற்றி நம்ம என்னவா புரிந்துணர்வு வந்து ஏன் இதெல்லாம் செய்ய போகிறோம், ஏன் ஒரு படம் எடுக்க போகிறோம், ஏன் இவ்வளோ மெனக்கட்டு வேலை செய்ய போகிறோம், பணத்துக்காக மட்டுமா, பணம் தாண்டி வாழ்வு குறித்து நம்மளோட நிலைப்பாடு என்ன, சமூகம் குறித்து நம்மளோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற புரிதலோடு இந்த சமூகத்தை அணுகும்போது நம்மளோட வேலை நமக்கு ரொம்ப பிடித்தமானதாக மாறும். அந்த வேலையில் நெகட்டிவோ பாசிட்டிவோ வெற்றியோ தோல்வி என்ன வந்தாலும் நான் ஒன்றை இந்த சமூகத்துக்கு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு நிறைவு கிடைக்கும். ஏன்னா எனக்கு எல்லா இந்த ரேஸில் சினிமாங்கிறது ஒரு ரேஸ் தான், பிஸ்னஸ் தான், ஓகே ஐ அக்ரி. பட் அதில் வெற்றி தோல்வி நடந்துகிட்டே இருக்கும். பட் நான் தோத்தாலும் ஜெயித்தாலும் நான் எதற்காக இதை செஞ்சேன்னு ஒன்று எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஒன்றும் இல்லை, அதை நோக்கி நகர்ந்தால் பெட்டராக இருக்கும். அந்த ஒரு மீனிங் ஆஃப் லைஃப் இது ஏன் செய்கிறோம், இவ்வளோ பெரிய உழைப்பு நம்ம ஏன் கொட்ட போகிறோம். இன்னும் எல்லாத்துக்கும் இங்கே பணம் கிடைக்குது, அதில் வேலை பார்க்குற அதை உருவாக்குற எல்லாத்துக்கும் பணம் உண்டு. பட் ஒரு கிரியேட்டருக்கு பணத்தை தாண்டின்னு ஒன்று தேவைப்படுது, ஒரு ரைட்டருக்கு பணத்தை தாண்டின்னு ஒன்று தேவைப்படுது. அது என்ன அப்படிங்கிறத அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலை செய்யறது பெட்டரா. ரொம்ப அழகா சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. இன்னைக்கு இவ்வளோ பிரமாதமா ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட் வந்து கலாட்டா நடத்திக்கிட்டு இருக்கோம், வண்டர் உமன்ஸ் அண்ட் நக்ஷத்ரா. உங்களோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. பொதுவாக வந்து கலைஞர்களுக்கு இந்த மாதிரியான பாராட்டுகளும் இந்த மாதிரியான விழாக்களும் அவசியப்படுது. ஏன்னா அவங்க வெறும் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது இதுதான் என்ன சொல்றது, மக்கள் அதை என்னவா ரெகனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். அதை இந்த மாதிரி விழாக்களில் தான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நன்றி தான் சொல்லணும். Thank you so much sir, it is a pleasure. கலாட்டாக்கு நீங்க வந்து ஒரு பெரிய சத்துன்னே சொல்லலாம். Thank you so much for joining, please enjoy the event. Thank you. ஒரே ஒரு வாட்டி எங்களோட நேயர்களுக்காக அந்த Sing in the Rain. Sing in the rain, I am singing in the rain, I want more in the rain, I want more in the rain. Oh my god. இந்த பெருமை எனக்கு கிடையாது, பிரபுதேவா சாருக்கு தான். அவர் கூட இப்போ ஒரு படம் பண்ணுறேன் நான். சூப்பர், அருமையான படம், முழுநீள நகைச்சுவை படம் அது. பிரபுதேவா வந்து என்னுடைய உயிர், அவர் என்னுடைய குடும்ப நண்பர். அவர் மாதிரி ஒரு கலைஞனை இனிமேல் பார்க்கவே முடியாது. அவர் மாதிரி ஒரு பெரிய இந்தியாவுடைய மைக்கேல் ஜாக்சன் அவர் வந்து அவர் எனக்கு ரொம்ப தீவிர ரசிகர். ஆனால் அவருடைய தீவிர ரசிகர் நான். அவர் மாதிரி ஒரு மனிதனை நம்ம திரையுலகத்தில் வந்து இனிமேல் பார்க்க முடியாது. ரொம்ப ஷார்ப்னஸ், அவர் ஊசி முனையோட ரொம்ப கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் பெரிய ஆள். அவர் படத்தில் எத்தனையோ படத்தில் நடித்து மக்களை சிரிக்க வச்சுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சூப்பர் சார். நான் ஆக்சுவலி அடுத்த கேள்வி அதான் வச்சிருந்தேன், 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி படத்துல எப்போ வடிவேல் சாரை பார்க்கலாம் அப்படின்னு. 23ஆம் புலிகேசி மாதிரி ஒரு படம் வந்துன்னா அன்னைக்கு அதை மிஞ்சின படம் எதுனா மாமன்னன் தான். கண்டிப்பா இதுலதான் வந்து வில்லனா போயிட்டாரு மாமன்னன்ல பரத் சாரு. மாரீசன்ல ஒரு நல்ல காம்பினேஷன் இருக்கா, நல்ல காம்பினேஷன். அவர் நானும் வந்து நண்பராக வர்றேன், ஆனால் அவருக்கு எனக்கு ஆப்போசிட் தான் இருக்கு. அது 2 பேரும் காம்பினேஷன்ல அந்த படம் பேரும் மாரீசன். ரொம்ப அருமையான படம். அந்த படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பா அந்த படத்தை எதிர்பார்க்கலாம். பெரிய படம். அதுக்கப்புறம் காம்பினேஷன்ல அது காமெடி டைரக்ஷன், அவர் டைரக்ஷன், நான் வந்து நகைச்சுவை படம். வாவ், சூப்பர் சார். கலாட்டா நக்ஷத்ரா அவார்ட்ஸ் மற்றும் வண்டர் உமன் அவார்ட்ஸ் 2023. Title sponsor GT Holidays and Kokila Women's Innerwear, supported by Supreme Mobiles, Satyabama Institute of Science and Technology, Number Family Builders and Developers Private Limited, and Anuj Tiles. Powered by Jayachandran, Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Poppy Mattresses, Salem Street, Raghavendra Jewellers, Niagara Bath Fitting and Healthware. Hospitality partner Hilton Chennai, Novotel Chennai, Chemius Road. Food partner Toppiyoppa Biryani, A2B Sweets and Snacks, Indian Veg Restaurant. Beverage partner Coca-Cola. Snacks partner Meet and Eat. Sweet partner Nandini Sweets. Luxury partner Boom Car.